இது முழுக்க முழுக்க தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று போராட்டம் நடத்துவது ஒன்று தமிழக அரசு, அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் அப்படித்தான், தாவேக ஆட்சியா இருந்தாலும் அப்படித்தான், அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் அப்படித்தான். இவர்கள் தான் அதை தடுப்பாங்க. இவர்களுக்கு கீழே இருக்கிற வக்ஃபு வாரியம் இருக்கும், அதுல உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இந்த தர்காவுக்கு இடையூறாக இருக்கிறது, மதக்கலவரம் வந்துரும் என்று சொல்லி தடுப்பாங்க. அப்போ அரசும் அரசின் கீழே இருக்கிற வக்ஃபு வாரியமும் தடுக்குமே தவிர இஸ்லாமியர்கள் இன்னைய தேதி வரைக்கும் தடுக்கவே இல்லை. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் தேவையே இல்லாம தமிழக அரசு வந்து இதை பண்ணும். அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு தாவேக்காவும் அதை செய்திருக்கிறது. அப்ப தாவேக்கா மாற்றத்தின் அடிப்படையில் எதையாச்சும் கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லிணக்கம்னா என்ன தெரியுமா, தமிழ்நாட்டு ஸ்டைல்ல திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே நீங்க மாட்டுக்கறி பிரியாணிய ஐயுஎம்எலும் தமுமுகவும் உட்கார்ந்து சாப்பிட்டா அதை காவல்துறை தடுக்கிறதுக்கு போனா கூட, ஏன் இங்க பிரியாணி சாப்பிட கூடாதுன்னு ஐயா நீங்க சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நல்லிணக்கம். இந்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைய உணர்வுகளை பாதுகாக்க வேறொரு இப்ராஹிம் போனா ஐயா இது எப்படி நல்லிணக்கம், கைது செய்யுங்க. ஒரு கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்றுவது அது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாள் ஏற்றுறது ஒரு கலவரம் வந்துடும் சொன்னா, இதை விட ஒரு முட்டாள்களாக தமிழக மக்களை வந்து தமிழக அரசு செய்யுது அப்படின்னா அது திமுக ஆட்சியா இருக்கட்டும் தாவேக ஆட்சியா இருக்கட்டும், இவர்கள் ஒரு நாணயத்துடைய இரு பக்கங்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு எந்தவித இந்து மக்களுடைய உணர்வுகளையும் காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் நிச்சயமாக இந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகத்தான் இருக்கும். அது வந்து ஏதோ குறிப்பிட்ட பாஜகவோ அல்லது சங்க பரிவார அமைப்புகளோ இதை வைத்து ஒரு மதக்கலவரை ஏற்படுத்துற மாதிரி தான் அவர்கள் படம் எடுத்திருப்பாங்க. அவங்க நோக்கம் அதுதான், அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணிருப்பாங்க. அன்றைக்கு அந்த பிரிவியூ ஷோ நடத்துவதற்கு முன்னால நேரடியாக நாம் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து தர்ணம் பண்ணணும். இது தேவையில்லாம இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பம்பிழுக்கிற வேலையை இந்த ஆட்சியில இவர்கள் செய்ய துணிகிறார்கள். ஜோசப் விஜய் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று போகணும்ட்டு நான் காவல்துறைக்கு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வேகமா வந்து என்ன மறைச்சிட்டாங்க. இல்ல நீங்க போகாதீங்க, நாங்க வந்து பேசி அதை வந்து தடை பண்ணிடுறோம், நிறைய அமைப்புகளுமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க நடத்துனா நான் கண்டிப்பா போவேன், அதை தடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் இல்ல. அப்ப நான் சொன்னேன், இது எப்படி நம்புறது அப்படின்னு. இல்ல உங்களுக்கு கைது செய்யாம வச்சிருக்கிறோம்ல, அதனால நிச்சயமா அதை தடுத்துருவோம். ஒருவேளை நீங்க வந்து போற நிலைமை வந்துச்சுன்னா உங்களை கைது செய்யறோம்னா அது நடக்கும் அர்த்தம். இதுவரை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு காரணம் நம்முடைய கெஸ்ட், ஏற்கனவே நீங்கள் நன்கு அறிந்த வேலூர் இப்ராஹிம் நம்மோடு இன்று இணைகிறார். அவரிடம் பல கேள்விகள் இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நீங்க ஒரு 2 விஷயத்துல நீங்க சொன்ன கருத்துகள் பலரும் ஒரு பரபரப்பா, இவரு கூட இப்படி பேசுறாரு, அப்படி அதிரடியா அப்படி பேசிருக்கிறாரு அப்படின்னு, அதுவும் ஒரு இஸ்லாமியர் அப்படி பேசிருக்கிறாருன்னு எல்லாரும் பாக்குறாங்க. இயல்பா நீங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க இப்ப திடீர்னு இப்படி பேசுறத பாக்குறாங்க. ஒண்ணு வந்து திருப்பரங்குன்றம் தீபத்தூண், இப்போ நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிர்மல் குமார் அவர் அமைச்சர், அவர் பார்த்துட்டு அந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு சு வெங்கடேசன், இந்த பக்கம் திமுகவினர் இவங்க கொடுக்குற அழுத்தத்துக்கு, வன்னியரசு இவங்கெல்லாம் கொடுக்குற அழுத்தத்துக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர். அடுத்தது ஜிஆர்எஸ் அவர்கள் கொடுத்த இன்னொரு ஜட்ஜ்மெண்ட், மதம் மாறிய ஒருத்தவர் டைரக்டா வந்து அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட வகுப்புல என்னை வந்து சேர்க்கணும், அதுல அந்த இடஒதுக்கீடுல எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிற கேட்கிற அந்த விஷயம், இது 2 குறித்தும் உங்களுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் தீபத்தூண் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க அந்த மலையில் தீபத்தூண் ஏற்றப்பட வேண்டும் என்பது இது ஒரு அரசியல் போராட்டமே அல்ல. இது ஒரு ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய மக்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயம். அந்த நம்பிக்கைய கடந்த ஆங்கிலேயர் காலத்துல சிதைத்தார்கள், ஏற்ற முடியாம போனது. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவர்கள் ஆங்கிலேயர்கள் பொறுத்த அவருடைய மதமும் வேறு, அவர்கள் நம்ம பாரதத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சிதைக்கணுன்ற சிந்தனை உள்ளவர்கள். அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினாங்கன்னா அதை நம்ம லாஜிக்கா புரிஞ்சிக்க முடியும். சுதந்திர பாரதத்தில் நாம அவரவருடைய மதத்தை அவரவருடைய வழிபாட்டை சுதந்திரமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டமும் கொடுத்திருக்கும் பொழுது, இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக இந்துக்கள் போராடி கொண்டே வருகிறார்கள். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இதை யார் தடுக்கிறா அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் தடுக்கிறாங்கன்னு வெளிப்படையா பேசினாலும் உண்மையாகவே இதற்காக சட்ட போராட்டம் நடத்தியது இஸ்லாமியர்கள் இல்லை.
இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு களத்துல போராட்டம் நடத்திய ஏதாவது அடிப்படைவாத அமைப்புகளாவது போராட்டம் நடத்தினாங்களா? அவங்களும் நடத்தல. இது முழுக்க முழுக்க தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று போராட்டம் நடத்துவது ஒன்று தமிழக அரசு, அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் அப்படித்தான், தாவேக ஆட்சியா இருந்தாலும் அப்படித்தான், ஐயா அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் அப்படித்தான். இவர்கள் தான் அதை தடுப்பாங்க. இவர்களுக்கு கீழே இருக்கிற வக்ஃபு வாரியம் இருக்கும், அதுல உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இந்த தர்காவுக்கு இடையூறாக இருக்கிறது, மதக்கலவரம் வந்துரும் என்று சொல்லி தடுப்பாங்க. அப்போ அரசும் அரசின் கீழ் இருக்கிற வக்ஃபு வாரியமும் தடுக்குமே தவிர இஸ்லாமியர்கள் இன்னைய தேதி வரைக்கும் தடுக்கவே இல்லை. இஸ்லாமியர்கள் தேவையற்ற முறையில் ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனையை ஏற்படுத்த முயன்றாங்க. நாங்க போய் அங்க தர்காவில் ஆடு அறுப்போம் மாடு அறுப்போம் அப்படின்னு சொல்ற விஷயங்களை சொன்னாங்களே தவிர தீபம் ஏற்றமா வேண்டாமான்ற விஷயத்துல தலையிடவே கிடையாது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் தேவையே இல்லாம தமிழக அரசு இதை பண்ணும். அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு தாவேக்காவும் அதை செய்திருக்கிறது. அப்ப தாவேக்கா மாற்றத்தின் அடிப்படையில் எதையாச்சும் கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்ல. கடந்த திமுக அதிமுக அதுக்கு முன்னால உள்ளவர்கள் என்ன ஆட்சி செய்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்களோ சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கிக்காக, அதையே தாவேக்கா செய்கிறது என்கிற ஒரு உண்மையை தமிழக மக்கள் முதல்ல புரியணும். இரண்டாவது, இப்ப இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய தீபம் ஏற்றுவதில் இஸ்லாமியர்கள் பங்களிக்கல, எதிர்க்கல எனும் பொழுது மத நல்லிணக்கத்தை இப்ப எல்லாரும் பேசணும்னா எப்படி பேசணும்? மத நல்லிணக்கம்ன்ற அடிப்படை வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு வழிக்கு நான் கத்துவதற்கு பேரு நல்லிணக்கம் கிடையாது, அது சுயநலம். என் வழிக்கு நான் கத்துதான் இருப்பேன், உங்க வழிக்கு நான் கத்துனா அதுதான் உண்மையான நல்லிணக்கம். அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹிந்து சகோதரர்கள் அந்த பாதிப்பு அவர்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணும். ஹிந்து மக்களுடைய நம்பிக்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா இஸ்லாமிய மக்கள் சொல்லணும், எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் தொப்புள் குடி உறவுகள், நாங்க விடமாட்டோம், அதற்காக நாங்க இந்துக்களோட சேர்ந்து நிற்போம்னு சொல்லணும். இப்போ உண்மையான நல்லிணக்கம் என்பது அதான் அடையாளம். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன பொழுது, நான் பிறப்பால் இஸ்லாமியன், 5 முறை ஒரு நாளைக்கு தொழுகிறேன், இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை முழுமையாக கற்றறிந்தவன். அந்த அடிப்படையில நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு நல்லிணக்கம் எப்ப ஏற்படும்னா, என்னுடைய சகோதரர்கள் ஒரு தீபத்தூண்ல தீபம் ஏற்ற ஆன்மீக நம்பிக்கை கூட ஒரு அரசு சிதைக்கும், அது இஸ்லாமியர்கள் பெயரை வச்சு சிதைக்கன்னா என்னுடைய வாய்ஸை நான் ரைஸ் பண்ணணும். இஸ்லாமியர்களுக்கு இதுல பிரச்சனை கிடையாது, அவர்கள் தாராளமா தீபத்தூண் ஏற்றட்டும், நாங்களும் அந்த இடத்தில் தீபத்தூண் ஏற்றினால் போய் அங்க நிற்போம், அவர்களோ அந்த நல்லிணக்கத்தை பேணுவோம் சொல்லி நான் திருப்பரங்குன்றம் அந்த மலையை நோக்கி போறேன். போகும் பொழுது என்னை கைது செய்து சிறையில் வைக்கிறார்கள். மறுபடி ஒரு குறிப்பிட்ட நாட்களித்து மறுபடியும் நான் போறேன், அப்பயும் சிறையில் வைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லிணக்கம்னா என்ன தெரியுமா, தமிழ்நாட்டு ஸ்டைல்ல திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே நீங்க மாட்டுக்கறி பிரியாணிய ஐயுஎம்எலும் தமுமுகவும் உட்கார்ந்து சாப்பிட்டா அதை காவல்துறை தடுக்கிறதுக்கு போனா கூட, ஏன் இங்க பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு போது, ஐயா நீங்க சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நல்லிணக்கம். ஹிந்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைய உணர்வுகளை பாதுகாக்க வேறொரு பிராகிம் போனா, ஐயா இது எப்படி நல்லிணக்கம், கைது செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு உல்டாவா இருக்கிற மத நல்லிணக்கத்தை தமிழகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்க சொல்றப்பதான் அந்த ஒரு பெண் அதிகாரியோட நீங்க பேசுறீங்க, நீங்க சொல்லுங்க அந்த டயத்துல நான் மேல போறேன்னு நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த அந்த வீடியோ கூட வைரல் ஆனது, அதுதான் சொல்றீங்க. ஆமா, அதாவது என்ன டிஎஸ்பி வழிமறிச்சு கேக்குறாங்க, அதுக்கு முன்னால எஸ்பி அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நீங்க செய்யறது தவறுன்னு சொல்ல, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனாலும் உங்களை அனுமதிக்க முடியாது. இது மாதிரி ஒரு காவல்துறை நீங்க பார்த்தே இருக்க முடியாது. என்னை கைது செய்யற எல்லா வழக்குகள்லயுமே காவல்துறை சொல்றது என்ன, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எங்களுக்கு மேல இருந்து அழுத்தம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க, வாங்க அரெஸ்ட் ஆயிக்குங்க. இது மாதிரி ஒரு உண்மையை சொல்ல போனா காவல்துறையை கேலிக்குரியவர்களாக மாத்துகிற வேலையை தமிழக அரசு கடந்த ஆட்சியிலும் பண்ணது, இப்பயும் பண்ணுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க சட்டத்தின்படி உங்களை கைது செய்யணுங்கிற ஒரு விஷயம் இல்ல, ஆனா ஒரு சிலருக்காக நீங்களே கைதாயிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் தமிழகம் தான் அதுக்கு ஒரு முன்னுதாரணம். அடிப்படையில திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால யாருக்கு இழப்பு இருக்கு? அந்த மலையே புனிதமிக்க மலை, அதனாலதான் அதை சுத்தி கிரிவலம் வராங்க. அப்ப அந்த மலையில தீபம் ஏற்றுவதால இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொல்றேன், இப்ப அந்த தர்காவுக்கு பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல, அது ஏறக்குறைய 50 மீட்டர் தூரத்துல இருக்கு. நம்பர் 1. 2வது,
தர்காவை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் மக்கள் வந்து கூட்டம் நிரம்பி வழிகிறதுலாம் இல்ல. எப்பொழுதாவது வருஷத்துக்கு ஒரு முறை கந்தூரி நிகழ்ச்சி நடக்கும். எப்பொழுதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில ஏதாவது மக்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. இதை தாண்டி அங்க ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. 5 வேளை தொழுகை நடத்துவதற்கு மக்கள் சாரையா மலை மேல போய் தொழுவதுக்குலாம் ஆள் இல்ல. இங்க இருக்கிற பள்ளிவாசல்லே தொழுகிறதுக்கு ஆள் இல்ல. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வராம போது இவன் மலை மேல ஏறி போய் ஒவ்வொரு வேளை தொழுக போறான். சாத்தியமே இல்ல. அப்போ ஏதோ ஒரு நாள் ஒரு கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்றுவது அது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாள் ஏத்துறதுல ஒரு கலவரம் வந்துடும் சொன்னா, இதை விட ஒரு முட்டாள்களாக தமிழக மக்களை வந்து தமிழக அரசு செய்யுது அப்படின்னா அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், தாவேக ஆட்சியா இருக்கட்டும், இவர்கள் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு எந்தவித இந்து மக்களுடைய உணர்வுகளையும் காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. இப்போ இது மாறணும் அப்படின்னா முழுக்க முழுக்க மத ரீதியாக உணர்வுகளை மதிக்க ஒரு அரசு அமையணும். அது எப்ப அமையும் அப்படின்னா, ஆன்மீகமே இல்லை என்று சொல்லக்கூடிய திமுக மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கஷ்டம் ஏற்படுத்த முடியாது. தாவேக மாதிரி கூட்டு பொரியல் எல்லாத்தையும் குழம்பு எல்லாத்தையும் ஒன்னா பிணைஞ்சு சாப்பிடுற மாதிரி நாங்க பெரியாரையும் வச்சுக்குவோம், இவங்களையும் வச்சுக்குவோம், அவங்களையும் வச்சுக்குவோம், காமராஜர் வச்சுக்குவோம், எம்ஜிஆர் வச்சுக்குவோம், எல்லா தலைவர்களையும் வச்சுக்கோன்னா அப்படி இவர்களுக்குன்னு ஒரு சித்தாந்தமே இல்லை. அதனாலதான் பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னால சொன்னாங்க டிவிகேவா டிஎம்கேவான்னு போட்டினாங்க. டிவிகே ஜெயிச்ச பிறகு அவர்களுக்கு ஆள் பற்றாக்குறைனா டிஎம்கேவை ஆதரிச்ச எல்லா கட்சியும் கூட்டணி எங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்? ஆட்சி அமைக்கணும், அவ்வளவுதான். இப்ப இவர்கள் எப்படி வந்து நியாயப்படுத்துவாங்க? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை எப்படி இவர்கள் வரவேற்பாங்க? இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னது, அவர் பிறப்பால் இந்து, பிறப்பால் இஸ்லாமியரா இருக்கிற நானே திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏத்தணும், ஏனென்றால் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த பழக்கம் இருக்கு, அது நீங்க எல்லா ஆதாரப்பூர்வமான நூல்கள்ல பார்க்கலாம் என்று நான் பேசுறேன். திரு நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் தாவேக ஆட்சியில திருப்பரங்குன்றத்திலே வெற்றி பெற்று அவர் சொல்லுகிறார், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன வழக்கம் இருந்ததோ அதைத்தான் பின்பற்றுவோம், அப்படித்தான் நாங்க அப்பீல் போவோம்னா, அப்ப இந்து மதம் என்பது 2 வருஷத்துக்கு முன்னாலதான் வந்ததா? இந்த திருப்பரங்குன்றத்துடைய மலையும் அதனுடைய ஆன்மீக வழக்கங்களும் வந்து வெறும் 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தா ஃபாலோ பண்றாங்களா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்போ தான் பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் மைனாரிட்டியை இப்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இதுல மைனாரிட்டி இல்லையப்பா. ஒருத்தர் எதிர்த்தா காம்ப்ரமைஸ் பண்ணலாம், எதிர்த்து அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், இவன் எதிர்க்கவே இல்லை என்று பொழுது அப்ப தேவையற்ற முறையில் நீங்களாகவே ஒரு புரட்சி என்று நினைத்துக் கொண்டு இந்துக்களின் உணர்வுகளை ஒரு நிர்மல்குமார் மாதிரி பிறப்பால் இந்துவாக இருப்பவர், அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, அவர் கடந்த காலத்துல பிஜேபியில் இருக்கும் பொழுது இதே திருப்பரங்குன்றம் விஷயத்துல இந்துக்கள் பக்கம் எத்தனை நியாயம் இருக்கிறதுன்னு பேசினவர், பதிவிட்டவர், அவரே இன்னைக்கு அயோக்கியத்தனமா பேசுறாருன்னா இந்த கொடுமையை வெளியில சொல்லவே முடியாது. இது திரு ஜோசப் விஜய் நேர்கொண்ட பார்வையில சரிசமமாக எல்லோருக்குமான ஆட்சி செய்தால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு அப்பீல் போகக்கூடாது. அப்படி அப்பீல் போனால் இது அயோக்கியத்தனம். சார், இப்போ இதுலேயே இன்னும் ஒரு விஷயம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம் தரப்புக்கும் பிரச்சனையே இல்லை, ஒன்று அரசாங்கம் செய்யுது, இந்த அரசாங்கத்திற்கு கீழே எடுபிடிகளாக ஒரு சிலர் இருந்து இதை தூண்டி விடுறாங்கன்னு. இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நாங்கள் திரையிட இருக்கிறோம், இதை வந்து சங் பரிவார் கும்பல் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அதில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா தமிமுன் அன்சாரியை தவிர பாக்கி எல்லாரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்க. யாரு கிளைம் பண்ணுமோ அவங்க இல்லை. இதுல வந்து கம்யூனிஸ்டுகளும் திமுக அனுதாபிகளும் அவர்களுக்காக சமூக வலைதளங்கள்ல களமாடக்கூடிய ஆட்கள், அது கூலி வாங்கி கூலிப்படையினராக இருக்கிறவங்க தான். அவங்க இந்த பிரச்சனை அப்படியே இருக்கணும், இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் நிச்சயமாக இந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகத்தான் இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாஜகவோ அல்லது சங்க பரிவார அமைப்புகளோ இதை வைத்து ஒரு மதக்கலவரை ஏற்படுத்துற மாதிரி தான் அவர்கள் படம் எடுத்திருப்பாங்க. அவங்க நோக்கம் அதுதான், அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வந்து இயல்பாவே புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்படி ஒரு படத்தை நீங்க திரையிடுறீங்க, ப்ரிவியூ ஷோ வந்து சில முக்கியமானவர்கள் காட்டுறீங்கன்னா நீங்க யாருக்கு காட்டணும்? ஹிந்து மதத்தினுடைய உணர்வுகள் இதுல பாதிக்கப்படல, உண்மையாகவே இந்துக்கள் அங்கு வந்து தீபம் ஏற்றுவது விரும்பலன்னு சொல்றதா இருந்தா ஆன்மீக பெரியவர்கள், ஜீயர்கள், மடாதிபதிகள், அதே மாதிரி வந்து மதத்திற்காக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக நிறைய பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க. அது பிஜேபி காரனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பரிவார அமைப்புகள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பொதுவான நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள மக்களை கொண்டு போய் அவர்களை உட்கார வைத்து இந்த பாருங்க நாங்க ஒரு படம் எடுத்திருக்கிறோம், இது வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்றோம், நீங்க இந்துக்கள் சார்ந்தவர்கள் என்பதனால இந்த படமே திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்றது அந்த தீபத்தூணை பத்தி தான் பேசுது, அதனால நீங்க பாருங்க, இதுல ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க, இது ஓகேன்னா நீங்களே ஊடகத்துல போய் சொல்லுங்க, நல்ல விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா
அது நியாயம்னு சொல்ல முடியும். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் தீபத்தூணை பற்றி சில விஷயத்துல தமீமுன் அன்சாரிக்கு என்ன வேலை? அவர் பிறப்பால் இஸ்லாமியர். அவர் அங்க தீபம் ஏத்தலாமா ஏத்தக்கூடாதுன்னு சொல்றத அவர் முடிவு செய்வார்னா, அப்போ இந்துக்கள் ஒரு கட்டத்துல தேவையில்லாத ஒரு குரோதத்தை மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இதுல ஒரு இஸ்லாமியருக்கு என்ன வேலை என்று கேட்பான இல்லையா? அவன் வெறும் தமீமுன் அன்சாரி மட்டும் திட்ட மாட்டான், இந்த துலுக்கணுங்கே இவ்வளவுதான் அப்படின்ட்டு அடுத்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு தலைகுனிவு ஏற்படுற வேலையை செய்வதற்கு அங்க போய் அவர் ஒரு முஸ்லீமை கொண்டு செலுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு அட்வொகேட்னு ஒருத்தர், அவர் யாருன்னா கிறிஸ்துவரா இருக்கிறாரு. அதே மாதிரி கனகராஜன் ஒருத்தர், அவர் கடவுள் மறுப்பு, அவர் கடவுளே இல்லைன்னு சொல்றவர். அது லிஸ்ட்ல பார்த்தா சத்யராஜ ஒரு ஆள் போட்டு வச்சிருக்காங்க, அவரும் கடவுளே இல்லைன்னு சொல்றவர். கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லது இந்து மத நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களை வச்சு தீபத்தூண் ஏற்றலாமா வேண்டாமான்னு ஒரு படம் எடுத்திருக்குன்னு சொன்னா இது கோபத்தை ஏற்படுத்துமா இல்லையா? உண்மையை சொல்ல போனா அன்றைக்கு அந்த ப்ரிவியூ ஷோ நடத்துவதற்கு முன்னால நேரடியாக நாம் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து தர்ணா பண்ண, இது தேவையில்லாம இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பம்பிழுக்கிற வேலையை இந்த ஆட்சியில இவர்கள் செய்ய துணிகிறார்கள், ஜோசப் விஜய் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று போகணும்ட்டு நான் காவல்துறைக்கு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வேக வேகமா என்ன மறிச்சிட்டாங்க. இல்ல நீங்க போகாதீங்க, நாங்க பேசி அதை தடை பண்ணிடுறோம், நிறைய அமைப்புகளுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது நடத்த விட மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க நடத்துனா நான் கண்டிப்பா போவேன், அதை தடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் இல்ல. அப்ப நான் சொன்னேன், இது எப்படி நம்புறது அப்படின்னு. இல்ல உங்களுக்கு கைது செய்யாம வச்சிருக்கிறோம்ல, அதனால நிச்சயமா அதை தடுத்துருவோம். ஒருவேளை நீங்க போற நிலைமை வந்துச்சுன்னா உங்களை கைது செய்யறோம்னா அது நடக்கும்னு அர்த்தம், இது கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னாங்க. சரி அப்ப நான் பார்த்து சரி நம்மள கைது செய்யலன்னா கண்டிப்பா அதை தடுத்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த ப்ரிவியூ ஷோ நிப்பாட்டினாங்க தமிழக அரசு, காவல்துறை எல்லாமே. நான் உண்மையுமே பாராட்டுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல மத ரீதியான உணர்வுகளை மதிக்கணும். இஸ்லாமியருடைய உணர்வுகளும் புண்படக்கூடாது, இந்துக்களுடைய உணர்வுகளும் புண்படக்கூடாது. இந்துக்களுக்காக ஒரு இஸ்லாமியன் குரல் கொடுப்பது மாதிரி இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்கு இந்துக்களும் குரல் கொடுக்கணும். அப்படி ஒரு சூழல் வறுமையானால் அதுதான் மத நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்திற்கு எல்லோரும் கைகோர்த்து முன் வரணும். உங்களுடைய பணி, அதுவும் இந்த தேசிய சிந்தனை கொண்ட உங்களுடைய இந்த பார்வை, இந்த கேவியேட் பண்ண போட்டிருக்கிறது, இதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ரீ டிவி நேயர்கள் வாயிலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்க வளமுடன்.